இந்தியாவுக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் இங்கிலாந்து அணி படுதோல்வி அடைந்தது. 6 ரன்கள் வித்தியாசத்தில் இந்தியா அபார வெற்றி பெற்றது. இந்த தோல்வி இங்கிலாந்து அணிக்கு பெரும் பின்னடைவாக அமைந்தது. போட்டிக்கு பிந்தைய செய்தியாளர் சந்திப்பில் இங்கிலாந்து கேப்டன் பென் ஸ்டோக்ஸ் கலந்து கொண்டார். அவரது முகத்தில் சோர்வும் சற்று எரிச்சலும் தென்பட்டது. கேள்விகள் அனைத்தும் பும்ராவை சுற்றியே வந்தன. ஜஸ்பிரித் பும்ரா குறித்த கேள்விகள் ஸ்டோக்ஸை மீண்டும் எரிச்சலடையச் செய்தன. பும்ரா பற்றி கேட்காமல் இந்த செய்தியாளர் சந்திப்பை முடித்து விடுவேன் என்று நினைத்தேன் என்று அவர் கூறினார். இது அவரது மனநிலையை அப்பட்டமாக வெளிப்படுத்தியது. இந்திய வேகப்பந்து வீச்சாளர் பும்ரா குறித்து தொடர்ந்து கேள்விகள் எழுப்பப்படுவது ஸ்டோக்ஸுக்கு சலிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இரு அணிகளும் அடிக்கடி மோதுவதால் பும்ராவின் அச்சுறுத்தல் அவர்களுக்கு பழகிவிட்டது. ஆனாலும் அவரை எதிர்கொள்வது சவாலாகவே உள்ளது. பும்ராவின் பந்துவீச்சை பயிற்சியில் எதிர்கொள்வது கடினம் என்று ஸ்டோக்ஸ் ஒப்புக்கொண்டார். பயிற்சியில் பும்ராவின் வேகத்தை உருவாக்குவது மிகவும் கடினம் என்று அவர் தெரிவித்தார். இது பும்ராவின் தனித்துவமான திறமையை எடுத்துக்காட்டுகிறது. பயிற்சியாளர்கள் மற்றும் சைடாம்ஸ் மூலம் பும்ராவின் பந்துவீச்சை உருவகப்படுத்த முயற்சிப்பதாக ஸ்டோக்ஸ் கூறினார். ஆனால் போட்டியின் வேகத்தையும் அழுத்தத்தையும் பயிற்சியில் கொண்டுவர முடியாது. இதுவே பும்ராவை எதிர்கொள்வதில் உள்ள சவால். ஜோஃப்ரா ஆர்ச்சர் குறித்த கேள்விக்கு ஸ்டோக்ஸ் தெளிவான பதில் அளிக்கவில்லை. அவர் அணியுடன் இருந்தார், அவரது பணிச்சுமையை அதிகரிக்க முயற்சித்தோம் என்று மட்டும் கூறினார். லார்ட்ஸ் போட்டிக்கான அணியில் ஆர்ச்சர் இடம்பெறுவாரா என்பது உறுதியாகவில்லை. அனைத்து வீரர்களின் உடல்நிலையை பொறுத்துதான் முடிவு எடுக்கப்படும் என்று ஸ்டோக்ஸ் தெரிவித்தார். ஆர்ச்சரின் வருகை இங்கிலாந்து பந்துவீச்சுக்கு பலம் சேர்க்கும் என்பதில் சந்தேகமில்லை. ஆனால் அவரது முழு உடற்தகுதி இன்னும் கேள்விக்குறியாகவே உள்ளது. வெற்றிகளையும் தோல்விகளையும் சமமாக அணுகுவது குறித்து ஸ்டோக்ஸ் பேசினார். சில நம்ப முடியாத வெற்றிகளையும் சில மோசமான தோல்விகளையும் சந்தித்துள்ளோம் என்று அவர் குறிப்பிட்டார். அணியின் மன உறுதி குறித்து அவர் நம்பிக்கை தெரிவித்தார். இந்த ஏற்றத்தாழ்வுகளில் நாங்கள் சமமாக இருக்கிறோம் என்று நான் நினைக்கிறேன் என்றார் ஸ்டோக்ஸ். இந்த தொடர் எளிதாக இருக்காது என்று முன்பே தெரியும் என்றும் அவர் கூறினார். இது இங்கிலாந்து அணியின் யதார்த்தமான அணுகுமுறையை காட்டுகிறது. இரண்டாவது டெஸ்டில் பும்ராவுக்கு ஓய்வு அளிக்கப்பட்டது. அவரது பணிச்சுமையை நிர்வகிக்க இந்த முடிவு எடுக்கப்பட்டது. பும்ரா இல்லாத நிலையிலும் இந்திய பந்துவீச்சு அபாரமாக செயல்பட்டது. முகமது சிராஜ் மற்றும் ஆகாஷ் தீப் ஆகியோர் சிறப்பாக பந்து வீசினர். ஆகாஷ் தீப் 10 விக்கெட்டுகளையும் சிராஜ் 7 விக்கெட்டுகளையும் வீழ்த்தினர். எட்ஜ்பாஸ்டனில் 1984 பிறகு இந்தியா பெற்ற முதல் வெற்றி இது. இந்தியாவின் வெற்றிக்கு சுப்மன் கில்லின் பேட்டிங் முக்கிய காரணமாக அமைந்தது. அவர் முதல் இன்னிங்ஸில் 129 ரன்களும் இரண்டாவது இன்னிங்ஸில் 121 ரன்களும் குவித்தார். அவரது ஆட்டம் இங்கிலாந்துக்கு பெரும் அச்சுறுத்தலாக அமைந்தது. கில்லின் அதிரடி ஆட்டம் இந்தியாவை வலுவான நிலைக்கு கொண்டு சென்றது. அவரது சிறப்பான ஆட்டம் இங்கிலாந்து பந்துவீச்சாளர்களை தின்றடித்தது. இது இந்தியாவின் வரலாற்று வெற்றிக்கு வழிவகுத்தது. லார்ட்ஸ் மைதானத்தில் நடைபெறும் 3வது டெஸ்ட் போட்டியில் பும்ரா விளையாடுவார் என்று சுப்மன் கில் உறுதிப்படுத்தினார். இது இந்திய அணிக்கு பெரும் பலமாக அமையும். பும்ராவின் வருகை இங்கிலாந்துக்கு மேலும் சவாலாக இருக்கும். பும்ராவின் வருகையால் பிரசித் கிருஷ்ணா அணியிலிருந்து நீக்கப்படலாம். நிதீஷ்குமார் ரெட்டி மற்றும் கருண் நாயர் ஆகியோரின் இடங்களும் கேள்விக்குறியாக உள்ளன. பும்ராவின் வருகை இந்திய பந்துவீச்சுக்கு புதிய உத்வேகத்தை அளிக்கும். பும்ராவின் வருகையால் லார்ட்ஸ் டெஸ்ட் மீதான எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. இங்கிலாந்து அணி பும்ராவை எப்படி எதிர்கொள்ளப் போகிறது என்பதை பார்க்க
ரசிகர்கள் ஆவலுடன் உள்ளனர். இந்த தொடர் மேலும் விறுவிறுப்பாகும் என்பதில் சந்தேகமில்லை. ஸ்டோக்ஸின் எரிச்சல், பும்ராவின் வருகை, இந்திய அணியின் ஆதிக்கம் என இந்த தொடர் பல சுவாரஸ்யமான திருப்பங்களுடன் செல்கிறது. அடுத்த போட்டி மேலும் பரபரப்பாக இருக்கும் என்பதில் ஐயமில்லை.